20 ஓவர் உலகக்கோப்பையை ஏந்திய இந்திய கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரை பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் உற்சாக வெள்ளத்தில் மிதந்தனர். 2007ஆம் ஆண்டிற்கு பிறகு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி 2020 உலகக்கோப்பையை வென்று அசத்தியது. இதற்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய அணியின் விடாமுயற்சியால் நடப்பு தொடர் முழுவதும் இக்கட்டான சூழலிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோன்று இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி நமது கிரிக்கெட் அணியால் நாடு பெருமை கொள்வதாக வீடியோ வெளியிட்டுள்ளார். टीम इंडिया को इस भव्य विजय के लिए सभी देशवासियों की तरफ से बहुत बहुत बधाई। आज 140 करोड़ देशवासी आपके इस शानदार प्रदर्शन के लिए गर्व अनुभव कर रहे हैं. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே உள்ளிட்டோரும் இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். சூரியகுமார் யாதவின் அசாத்திய கேட்சை புகழ்ந்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ரோஹித்தின் தலைமை பண்புக்கு இவ்வெற்றி ஒரு சான்று என்று பாராட்டியுள்ளார். இந்திய அணி 2வது முறையாக உலகக்கோப்பையை ஏந்தியதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சவாலான சூழலில் ஒப்பற்ற திறமையால் இந்திய அணி அசாத்திய சாதனையை படைத்திருப்பதாக முதலமைச்சர் பாராட்டியுள்ளார். இவற்றுடன் இந்திய அணியின் வெற்றியை நாடு முழுவதும் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். ஜம்மு காஷ்மீரில் கிரிக்கெட் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோன்று டெல்லியிலும் கிரிக்கெட் ரசிகர்கள் வீதிகளில் நடனமாடி உற்சாகமடைந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் விமான நிலையத்திற்குள் இந்திய அணியின் வெற்றியை ரசிகர்கள் கொண்டாடினர். புனேவிலும் இந்திய அணியின் வெற்றியை ரசிகர்கள் ஆட்டம் போட்டு மகிழ்ந்தனர். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர், கேரள மாநிலம் எர்ணாகுளம் என நாடு முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்களின் கொண்டாட்டத்தை பார்க்க முடிந்தது. நடன இயக்குனரும் திரைப்பட நடிகருமான பிரபுதேவா இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடிய காணொலியும் வெளியானது. தமிழ்நாட்டிலும் சென்னை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு நகரங்களில் இந்திய அணியின் வெற்றியை ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். ஓவர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்தை பார்த்தபோது தனது இதய துடிப்பு எகிரியதாக குறிப்பிட்டுள்ளார். அமைதியாகவும் தன்னம்பிக்கையுடனும் விளையாடி வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ள தோனி, உலகக்கோப்பையை மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கு நன்றி என பதிவிட்டுள்ளார். மேலும் தனது பிறந்த நாளுக்கு விலை மதிப்பற்ற பரிசாக இதை கருதுவதாகவும் தோனி நன்றி தெரிவித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற தோனி முதன்முறையாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்திய அணியின் வெற்றியை வாழ்த்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று இந்திய கிரிக்கெட் அணிக்கு முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய அவர், இந்திய அணி பெறக்கூடிய ஒவ்வொரு சாதனைகளும் நாட்டில் உள்ள எதிர்கால குழந்தைகள் தங்கள் கனவை நோக்கி செல்வதற்கான உந்துதலை அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2007ஆம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகளில் தோல்வியடைந்த இந்திய அணி கிரிக்கெட்டில் அசூர வளர்ச்சியடைந்து தற்போது அதே மண்ணில் உலகக்கோப்பையை வென்றிருப்பதாக பதிவிட்டுள்ளார். மேலும்
ராகுல் டிராவிட், ரோஹித் சர்மா, பும்ரா, கோலி உட்பட அனைத்து வீரர்களும் சச்சின் டெண்டுல்கருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி உலகக்கோப்பையை வென்ற மகிழ்ச்சியை சென்னையை சேர்ந்த ரசிகர்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் பகிர்ந்து கொண்ட காட்சியை பார்க்கலாம். எதிர்பார்க்கல ரொம்ப. அது 70 இயர்ஸ்க்கு அப்புறம் செம்ம கம்பேக் ப்ரோ. 2 ஃபைனல் லாஸ் ஆஸ்திரேலியா கூடயும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஆஸ்திரேலியா அகைன் 1 டேவும் சரி, டெஸ்ட்டும் சரி. ஆனால் இந்த ஃபைனல் ரொம்ப எக்ஸைட்டிங்காக போச்சு ப்ரோ. ஆனால் அவ்வளோதான், நாங்கள் மேட்ச் தோத்துட்டு தான் நினச்சோம். ஏன்னா கிளாஸ் நல்லா அடிச்சுட்டு இருந்தாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா மில்லர் நல்லா அடிச்சுட்டு இருந்தாப்புல. ஆனால் கேட்ச் ஆனால் மும்ரா தான் அந்த ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் கடைசி ஸ்கை என்னதான் ட்ரோல் பண்ணாலும் அடிக்கலை என்னமோ சொன்னாலும் அந்த ஒரு கேட்ச் தானே நம்ம மேட்சை மாற்றிருந்துச்சு. அதேமாதிரி கிங் கோலி அதே மாதிரி தான் கிடைச்சி அவரோட சம்பவத்தை கரெக்டாக பண்ணிட்டாரு. 83ல் கபில் தேவ் பிடிச்ச கேட்சை ரிமெம்பர் பண்ணுது. அந்த கேட்சை பிடிச்சனால தான் கபில் தேவ் ஜெயிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு அதே கேட்ச் தான் ரிப்பீட் பண்ணி இந்தியா ஜெயிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் வந்து தூக்கம் இல்லாமல் எனக்கு என் பையன் சொன்னான், வீட்டில் சொன்னான், டேடி இன்னைக்கு இந்தியா வின் பண்ணணும்னு சொன்னான். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு இந்தியா வின் பண்ணது சத்தியமாக சொல்கிறேன் வேற லெவல் சார். ஆக்சுவலாக வந்து ஒரு இந்தியன் பிளேயர்ஸ்க்கும் நான் தலைவருங்க சார், சத்தியமா சொல்றேன். எப்ப ஆடுறோம் என்னைக்கு ஆடுறோம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. த நாக் அவுட் ஸ்டேஜ், த ஃபைனல், த இன்னிங்ஸ், அதுதாங்க விராட் கோலி அவர் பிராண்டை காட்டுறாரு. அதுதாங்க முக்கியமான இது. அதே பும்ரா சரியான போலிங். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா எவ்வளோ ட்ரோல், எவ்வளோ ஐபிஎல் எவ்வளோ பார்த்தாரு. ஆனால் வந்து சரியான கம்பேக், அந்த கண்ணீர்லேயே தெரிஞ்சுது அதோட இது. அதே மாதிரி ரோஹித் சர்மா தோனிக்கு அப்புறம் நானும் அடிப்பேன்டான்ற மாதிரி ரோஹித் சர்மா இதை அடித்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி பும்ராவும் செம்ம சப்போர்ட்டு. அவர் அந்த 2 ரன்னு தான் கொடுத்தாரு அந்த 18th ஓவரில். அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் இந்தியா டீமுக்கு. அதுக்கப்புறம் பேக் டு பேக் போடுற போலர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ஒரு ப்ரெஷர் இல்லாத ஓவர் ஆயிடுச்சு. ஹர்ஷ்தீப் சிங்கும் நல்லா போட்டார். ஹர்திக் பாண்டியா அவர் போறதெல்லாம் ஒரு பாலும் கையெடுத்து கும்பிட்டு வேண்டிட்டு இருந்தோம். ஹர்திக் பாண்டியா ஒரு பால் டாட் போறா. அதே மாதிரி ஒரு பால் நல்லா போட்டாரு. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதை கோவையை சேர்ந்த ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியை பதற்றத்துடன் கண்ட அனுபவத்தை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். Captainship, obviously. So they really led the game really well. So everything was good. The Miller வந்து அவுட் ஆகல அப்படினா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கிறது. சோ மில்லரோட விக்கெட் அந்த இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்பவே முடியாதுங்க, அவர் திரும்பி வந்தாலும் வருவாரு. அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ அப்படிதான் பண்ணுவாரு. பட் ஐ திங்க் இது வந்து அவர் வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திஸ் கிரிக்கெட் ஹஸ் எவர் சீன். And I think he might come back, he might not, but he was the best. ஒரு பாயிண்ட்ல வந்து ஹோப் போயிடுச்சு கிளாசன் ஒரு விக்கெட் விழுற வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க்ஸ் போயிருக்கு. சாரி ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா, அவங்களும் பாவம், அடுத்த வேர்ல்ட் கப் அவங்களும் வின் பண்ணட்டும். ரோஹித்தோட கேப்டன்ஷிப், டிராவிடோட கோச்சிங், கோலியோட பேட்டிங், பும்ராவோட பவுலிங், ஹார்திகோட ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஷோ தி ரிசல்ட்ஸ், ரிஃப்ளெக்ட் தி ரிசல்ட்ஸ். ரொம்ப எக்ஸலண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரோஹித் சர்மா வந்து எவ்வளோ ரொம்ப வருஷம் ஒரு அந்த ஹானர் வந்து திருப்பி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் கோலியோட லாஸ்ட் மேட்ச் அவர் ஒரு ஹை நோட்டில் என் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் பும்ரா பிளேஸ் ஃபார் மை கண்ட்ரி, இட் இஸ் அ ஃப்ளெக்ஸ். அண்ட் நம்ம இதை வந்து ரொம்ப நாள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த 5 minutes வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். லைஃப் டைம் மெமரியாக இருக்கும். இது ரியலி அமேசிங். ஃபர்ஸ்ட் 5 ஓவர் அப்படியே இருந்துச்சு, அப்புறம் அவங்க கீழே போச்சு, அப்புறம் லாஸ்ட் 5 ஓவர் அவ்வளோதான், சூப்பராக இருந்துச்சு.